அப்போ இந்த இடத்துல கேட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் அழகாக இன்வெஸ்ட் பண்ணலாம், நிறையா வாங்கலாம். இந்த மாதிரி தன்மைகள்லாம் வாங்குறதுக்கான சோர்ஸஸ் வரும். ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஃபேமிலி செட்டப்பை கொடுக்காது. அப்படின்றப்ப நீங்கள் சில விஷயங்களை விட்டு கொடுக்கும் பட்சத்தில் சில விஷயங்களில் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி குரு வக்ரம் கதி அடையும் பொழுது மீன ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலன்களை தருவார் அப்படின்றத பார்ப்போம். குரு வக்ரம் அடைதல் அப்படின்னம்னாக்கா, குரு நின்ற ராசியிலேருந்து 5வது ராசிக்கு சூரியன் பயணப்படும் பொழுது, குரு நின்ற ராசி அப்படின்னம்னாக்கா ரிஷபத்தில் அட் ப்ரெசென்ட் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் ராசியில் இருக்கார். அந்த ராசியிலிருந்து 5ஆம் இடம் அப்படின்றது கன்னியில் சூரியன் பயணிக்கும் பொழுது, எப்பவுமே இந்த வக்ரகதியிலேருந்து எல்லா கோள்களுக்குமே நடத்துறது யார் அப்படின்னம்னாக்கா சூரியன் தான். சூரியன் தான் ஒரு கோளை பலம் அடைய செய்கிறதும் அவர் தான், பலகீனம் அடைய செய்கிறதும் அவர் தான். பலமாக இருக்கிறது அப்படின்னோம்னாக்கா வக்ரகதி அற்ற நிலையில் பலமாக இருப்பாங்க. பலகீனமாக இருக்கார் அப்படின்னோம்னாக்கா வக்ரகதி அடையும் போது பலகீனமாக இருப்பாங்க. வக்ரகதி அப்படின்னோம்னாக்கா அவர் தன்னுடைய சுய வலிமையை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போயுமே சூரியனுக்கு ஏன் இருக்கிறதுலேயே அதிகமான உச்சபட்ச பவர் பலம் அதிகம் அப்படின்னோம்னாக்கா நிஜக்கோள்களில் மற்ற கோள்களோட இயக்கங்கள்லாம் உங்களுக்கு உடனே தெரியாதுனாக்கா அதோட ஆளுமை தன்மை உங்களுக்கு பெருசாக இப்போ சூரியனுடைய ஒரு வெப்பம் மாதிரி ஒரு 40 டிகிரி செல்சியஸு 40 to 50, அதாவது அந்த மாதிரி ஒரு செல்சியஸை ஒரு 110 120 140ன்னு நீங்கள் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய உக்கரமான ஒரு வெயிலோட சூட்டை நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு உணர்றீங்க. அதே மாதிரி மற்ற கோள்களுடைய நீங்கள் வைப்ரேஷனை நீங்கள் அதோட கதிர்வீச்சுகளையோ அதை நீங்கள் உங்களால் பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது. அது குருவோட கதிர்வீச்சுகளையோ, சுக்கிரனுடைய கதிர்வீச்சுகளையோ, புதனுடைய கதிர்வீச்சுகளையோ, சனியோட கதிர்வீச்சுகளையோ, செவ்வாயோட கதிர்வீச்சுகளையோ உங்களால் உணர முடியாது. ஆனால் அது எல்லாமே உணர்வு ரீதியாக உங்களுக்குள்ளவே ஆளுமை செலுத்தும். உங்களுடைய அவயங்களுக்குள்ளேயும் சரி, மன ரீதியாக உள்ள தன்மையிலையும் சரி. ஏன்னா அதனால தான் சூரியனுக்கு அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா சந்திரன் உங்களுக்கு குளுமையை தரக்கூடியது. இப்போ பகலில் இருக்கிற ஒரு ஹீட்டு வெயில், அதாவது வெயில் தாழ்ந்ததும் உங்களுக்கு சந்திரன் ஆளுமை இருக்கக்கூடிய இரவில் இருக்காது. இரவில் எப்படி இருக்கும்னாக்கா கூலாக இருக்கும்னாக்கா சந்திரன் ஆளுமை தரக்கூடிய தன்மையில் இருக்காது. அப்போ இரவில் சந்திரனுடைய ஆளுமையும் பகலில் சூரியனுடைய ஆளுமையும் இருக்கும். இரவும் பகலும் பார்க்குறப்ப சூரியனுடைய ஆளுமை தான் அதிகபட்சம் உச்சபட்சமான. இப்போ ஓவரான ஒரு இரவு பொழுதில் போய் நமக்கு பெருசாக அன்னீசியான ஒரு விஷயம் வெளியே நடமாட முடியல, இருட்டில்ன்றதை விட வெளியே இந்த நில ஒளியில் நடமாட முடியலன்னு சொல்ல முடியாது. ஆனால் சூரியன் உதிக்கக்கூடிய டைமிங்கில் சொல்ல முடியும். வெளியே போகவே முடியல, அப்போல உக்கரமாக இருக்குது, அப்போல வெயில் போட்டு கொளுத்தி வாங்குது அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இருக்கிறதுலே உச்சபட்சமான நிஜக்கோள்களில் சக்தி வாய்ந்ததுன்றது சூரியன். இதற்கு மேலே அடுத்த நிலையில் உள்ளது ராகு அண்டு கேது தான். அது நிழல் கோள்கள். இது ரெண்டையுமே பார்க்கவே முடியாது. அதனால தான் ஜீவராசிகள்லேயே உங்களுக்கு உருவத்தில் சிறுத்து இருந்தால் கூட மனிதன்றது ஒரு மிடில் தன்மை தான். அதாவது உருவத்தை பொறுத்த வரைக்கும் அதில் கிலோ வெயிட்டேஜில் ரீதியில் வேணால் கூட குறைச்சா இருக்கலாம். ஒரு 100 கிலோ 150 கிலோன்றது சாதாரணமாக 80 கிலோ 70 கிலோலாம் இருக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே உள்ள ஜீவராசிகளை கூட, இப்போ யானை சிங்கம் புலியை கூட என்னென்னாக்க இவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, அதுக்கெல்லாம் ஆட்டி வைக்கக்கூடியது அல்லது அதுக்கெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய தன்மையில் இவங்க இருக்கக்கூடிய சக்திகள் இருக்குனாக்கா அறிவாற்றல்ன்றது மற்ற ஜீவராசிகளை காட்டலாம் 6ஆம் அறிவுன்றது இவனுக்கு இருக்கிறதுனால மனிதனுக்கு மிகப்பெரிய அளவில் சக்தி வாய்ந்த மனிதனாக கருதப்படுறான். ஆனால் இவனையும் பயப்பட வைக்கக்கூடியது அமானுஷ சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு டாமினேஷன் இருக்கக்கூடிய பேய் பிசாசு இந்த மாதிரி பிம்பங்கள்லாம் உங்களுக்கு ராகுவின் ஆதிக்கத்துக்குள்ளே வருது. அப்போ கடவுள் இருக்கிற வரைக்கும் பேய் பிசாசு இருக்கும், பேய் பிசாசு இருக்கிற வரைக்கும் கடவுள் இருக்கும். அப்போ என்னன்னாக்கா இதுதான் இந்த கான்செப்ட் தான். ராகுன்றது உங்களுக்கு பேய் பிசாசு இந்த மாதிரி அமானுஷ சக்திகளை சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியது. அதெல்லாம் நம்பாதான் உங்களுடைய விருப்பம். பட் அது மாதிரி ஒரு நேச்சர்னாக்கா உங்களுடைய பய உணர்ச்சிகள் எந்த அளவுக்கு இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் வரும். அதனால தான் ராசியில் 5 6 பாவங்களோட ராகு சம்மந்தப்பட்டாலே அந்த மாதிரி விஷயங்கள்னாக்க செய்வினை, வெள்ளி, சூனி, ஏவல் இதிலெல்லாம் நம்பிக்கை சார்ந்த மனிதராக மாறுவீங்க, இருப்பீங்க. அது ஒரு டிசீஸ் தான். இதுக்கு மேலே யார் இருக்குப்பானாக்கா அந்த பேயோ பிசாசையோ பூதகணங்களையோ அடக்கி ஆளக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குனாக்கா மெய்ஞானம் தரக்கூடிய கேதுக்கு இருக்கும். அதனால தான் அது கடவுளுக்கு இணையாக அந்த கேது இன்றைக்கும் கேதுவோட டாமினேஷன். கணபதிக்கே பார்த்திங்கனாக்கா தேவதை அப்படின்னா கேது தான் எடுக்கிறோம். அதுபோல் என்ன கேதுவோட அதிதேவதைன்னு எடுத்தோம்னா கணபதி தான் எடுக்க முடியும். அதுபோல் கணபதின்றது முழு முதல் கடவுள் அப்படின்றது இந்து மத சமயங்களில் சொல்லப்பட்ட தன்மையில் இருக்குது. ஆனால் உண்மையிலே என்னென்னா கேதுன்றது நம்மளுடைய சயின்டிஃபிக் ரீதியாக பார்த்தோம்னாக்கா பூமியோட நிலவும் பூமியும் சுற்றுப்பாதையிலேருந்து ஓவரால் சூரியனை சுற்றி வர பாதையில் உள்ள வெட்டுப்புள்ளிகள் தான் ராகு அண்டு கேது. அதனால் அது மறைமுகமான தன்மைகளில் தரக்கூடிய சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் மாதிரி அதுக்கு ஒரு வைப்ரேட் அதிகமாக இருக்குமோ ஒழிய மற்றபடி அது ஒரு கோள்கள்லாம் கிடையாது.
அது ஒரு ஈர்ப்பு விசை உள்ள இருப்பிட ஒரு புள்ளிகள் தான். அதனால தான் பூமிக்கு அடுத்து, அதாவது சூரியனுக்கு அடுத்து ராகு அண்டு கேது பலம் பொருந்தியதாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிஜக்கோள்களில் இந்த குருக்கு 5ஆம் இடத்துல சூரியன் பயணிக்கும் பொழுது குரு வக்கரம் அடைகிறதும், அதே மாதிரி 9ஆம் இடத்துக்குள்ள, அதாவது மகரத்தில் இருக்கக்கூடிய திருவோணத்தில் சூரியன் வரும் பொழுது குரு வக்கர நிவர்த்தி அடைகிறதும் தன்மை இருக்கும். அப்போ இதில் இந்த காலகட்டங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னோம்னாக்கா அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து நடக்கும். அக்டோபர் 9லேருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலை குரு வக்கரகதியில் இருந்து பலன்களை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதோட பலன்களை நம்ம அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த பலனை யார் டிசைட் பண்ணுறா அப்படின்னோம்னாக்கா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன். அது 7ஆம் இடத்துலனாக்கா மீனத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சூரியன். அவர் 5ஆம் பதியானா யாருனாக்கா ஒரு 5ஆம் அதிபதியான உங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு இருக்க இடம்ன்றது 10. அப்போ இந்த இடத்துல 4 மற்றும் 5 தான் இப்போ உங்களுக்கு ஒர்க் பண்ண போகுது அல்லது ஒர்க்கிங் பண்ணிக்கிட்டு இருக்குது. 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம் தொடர்புடைய விஷயங்களுக்கு உண்டான தன்மை இல்லை. 4ஆம் இடம்ன்றது செவ்வாய் இப்போ இருக்குது. செவ்வாயும் குருவோட சாரத்தில் இருக்கார். அட் ப்ரெசென்ட் குருன்றது 3ஆம் இடத்துல இருக்கார். இது வரைக்கும் தடைப்பட்டு இருந்த ஒரு கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் மேஜிக் மாதிரி தானாகவே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது என்னன்னாக்கா உங்களுக்கு மற்றவங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் கேப்போ அல்லது ஒரு தகவல் தொடர்பு தன்மையில ஏதாவது பிளாக்கோ இருந்துச்சுனாக்கா அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன், கேது, புதன் 3 பேருமே ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற புதன் அந்த இடத்துல, அது செவ்வாய் சாரத்தில் இருக்கார். செவ்வாயும் உங்களுக்கு சித்திரை 2 அப்படின்றப்ப அம்ச ரீதியாகவும் பார்த்தோம்னாக்கா அதே இடத்துல தான் விழும். அம்ச ரீதியாக அதே இடத்துல விழுறப்ப 7ஆம் இடத்துல இருக்கிற புதன்ன்றது வலிமை பெற்ற புதனாக மாறிக்குவார். அதே மாதிரி கேதுன்றது உங்களுக்கு அஸ்தம் 1ஆம் பாதம் அப்படின்றப்ப உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ 5 குடையன் 10ல் இருக்கிறது அப்படின்றது நல்லது. அது 8 குடைய சாரம், அதாவது 7 குடைய சாரம் பெற்ற தன்மையில் இருக்காரு அப்படின்னோம்னாக்கா திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் திருமண தடைகள் இது வரைக்கும் இருந்துச்சுனாங்க அது களையிறதுக்கான வாய்ப்புகளும், அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா காதல் திருமணம் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மறுமண திருமணங்கள் அப்படின்றது செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அவரும் குருசாரம் பெற்ற தன்மையில் இருக்கிறனால இந்த மறுமண திருமணங்களே அரேஞ்ச் மேரேஜாக நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னோம்னாக்கா லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தொடர்புடைய விஷயங்கள்லாம் எப்பயுமே கேது சம்மந்தப்பட்ட 7ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டாலே உங்களுடைய தசாபுத்திலையும் கேது சம்மந்தப்பட்டாலும் சனி சம்மந்தப்பட்டாலும் திருமண தன்மைகள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திருமண காலத்தை என்னென்னா வரக்கூடிய வரன்கள்லாம் அந்த தொடர்புடைய காலங்களில் வரும். நம்ம அப்போல்லாம் செலெக்ஷன் பண்ணுறன்ற பேரில் ஒன்றொன்னையும் ஒமிட் பண்ணிவிட்டு இது சரியில்லை, அது சரியில்லை, இது பொறுத்தவரை, அது பொறுத்தவரை, இது 10க்கு 4 தான் இருக்குது, 10க்கு 7 தான் இருக்குது, 10க்கு 8 இருக்குது, இப்படின்னு இந்த ஜோசியர் சொல்கிறார், அந்த ஜோசியர் சொல்கிறாருன்னு ஒவ்வொரு ஜோடர் மேலே பழைய போடுறதும் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் நிறையா வச்சுக்கிட்டு நிறைய ஃபில்ட்ரேஷன் வசதிகளை வசதினாக்கா செக்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டு ஃபில்ட்ரு பண்ணக்கூடிய செக்மெண்ட்ஸை நிறையா வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு வரனையும் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிங்கனாக்கா காலத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஏன்னா 7 கூட 7ல் இருக்கிறதும் 2ஆம் அதிபதி உங்களுக்கு யார் குடும்பத்தை அமைக்கக்கூடிய 2ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு குருசாரம் பெற்ற தன்மையில், உங்கள் ராசியாதிபதி குருவோட சாரத்தும் பெற்ற தன்மையில் அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதும் அழகான திருமண வாழ்க்கையை அமைத்து தரதுக்கான வாய்ப்பு வசதிகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி உயர் படிப்பு 4ஆம் இடம் தான் உயர் படிப்பு சொல்லக்கூடியது. அது செவ்வாய், அதுவும் புதன் சாரம் பெற்ற செவ்வாயாக இருக்கிறனால ஈஸியாக நீங்கள் முயற்சி எடுத்தாலே அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 4 செவ்வாய் இருந்தால் சொத்து சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட்ஸ் வரும், அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு தாய்க்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடுன்றது வரும், அவ்வளோதான். அதெல்லாமே நம்ம சொத்து சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட் வந்தாலும் அப்போதைக்கு, அதாவது சொத்துனாக்க பூர்வீக சொத்தாக இல்லை, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நீங்கள் இருக்கக்கூடிய சொத்துக்களில் நீங்கள் வாடகை இருந்தீங்கன்னாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்லது அந்த வண்டி வாகனம் தொடர்புடைய விஷயங்களில் இருக்கக்கூடிய செலவுகள், அது செலவுகள் வைக்கும், அவ்வளோதான். அதனால் நீங்கள் அதை பற்றி அச்சப்பட தேவையில்லை. பெருசாக நீங்கள் அதை அதாவது ரியாக்ட் பண்ணிக்கவும் தேவையில்லை. அதெல்லாம் நார்மலாக இதை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றது போனால் போதும். ஏன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றது 4, 5 மட்டும்தான் இந்த வக்ரகதி காலங்களில் நடக்கும். 4ன்றது இடத்துல யாருனாக்கா அவர் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனாக இருக்கார். அவரும் உங்களுக்கு சித்திரை 2ஆம் இடம் சித்திரை 2ஆம் பாதம் அப்படின்றப்ப அதே வர்க்கத்து ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா நாமம் ரீதியாகவும் 7ஆம் இடத்தை தான் குறிக்காட்டுறாரு குரு. அப்படின்றப்ப ப்ராப்பர்ட்டி வைஸு ஏதாவது புதுசாக வாங்குறதோ, வண்டி வாங்கினதோடைய விஷயங்களை வாங்குறதோ அல்லது நிலம் ஏதாவது இந்த டயத்தில் கடன் வாங்கியாவது வாங்கி போடுங்க. ஏன்னா கடன்காரன் அப்படின்னு சொல்லக்கூடியது 6 கூட சூரியனும் சேர்த்து 7ல் தான் இருக்கார். அப்போ கடன் வழி ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், ஏதாவது கேட்டாலே கடன் ஈஸியாக கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல கேட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் அழகாக இன்வெஸ்ட் பண்ணலாம், நிறையா வாங்கலாம். இந்த மாதிரி தன்மைகள்லாம் வாங்கிறதுக்கான சோர்ஸஸ் வரும். சமயத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்குறதுக்கு உண்டான ஒரு செக்மெண்ட் வரும். செக்மெண்ட் வரனாக்கா ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு ஆஃபர் சொல்லுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க, இது மாதிரி வாங்கலாமா,
இல்லாட்டி வருது, இந்த மாதிரி இந்த வண்டி விலைக்கு வருது, அல்லது இந்த மாதிரி இந்த டேர்ம்ஸ் இந்த டைமில் எனக்கு இந்த பணம் வருது, இதை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா, வண்டியில் ஏதாவது போடலாமா, வண்டி ஏதாவது புதுசாக வாங்கலாமா, அல்லது மாற்றலாமா, இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வர்றப்பவே நம்ம சரி பண்ணிக்கிட்டா தானே ஒழிய, மற்ற காலங்களில் அது வீடாக இருக்கட்டும் வண்டியாக இருக்கட்டும், அது வர நேரத்தில் நம்ம வந்து கேட்ச் பண்ணோம்னாக்கா அது நமக்கான சொத்தாக மாறும். அல்லது மிஸ் பண்ணிட்டீங்கனாக்கா அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காசு இருந்தால் கூட அது அந்த அமைப்பு அந்த அம்சமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் லேட் ஆகும். ஏன்னாக்கா அதுக்கு அப்புறம் தசாபுத்தி அந்தரன்றது அடுத்து சுழற்சின்றது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமோ 7 வருஷமோ அந்த மாதிரி தன்மைகள் நம்ம தள்ளி போகும். அதனால தான் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம்மா உடனே நம்மளுடைய ஃபில்ட்ரேஷனை வடிகட்டும் திறமை, வடிகட்டும் திறமைன்றதை சொல்லக்கூடியது. அது வந்து நீங்கள் வைக்கக்கூடிய மெஸ்ஸையோட அளவுகள் என்னென்னா கொஞ்சம் லிபரலாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, இது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஓப்பனிங்லேயே வந்துடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து வரனில் ஃபுல்லாக ஃபில்டராகி உங்களை வரனே வேணான்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில்ட்ரேஷனை குறைச்சிக்கிறீங்க. அதாவது உங்களை 10 பேர் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வரன்களை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இதுதான் தவறு. அப்போ நீங்கள் ஓப்பனிங்லேயே என்னென்னா இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்றது, ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு பெண்ணும் அல்லது குடும்பம் நடத்துறது ஒரு ஆணும் இருந்தால் போதுன்றப்ப அதில் நம்ம குறைபாடுகள் இருக்கணும், எதில் இருக்கக்கூடாது, எதில் இருக்கணுன்றது மட்டும்தான் பார்க்கணும் ஒழிய சம்பளத்தில் குறை, வசதியில் குறை, வருமானத்தில் குறை அப்படின்றத பார்க்க வேணாம். உடல் குறை இருந்தால் கூட இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறேன், காலகட்டமாக மாறிடுச்சு. எனக்கு இன்றைக்கு உள்ள காலகட்டங்கள் சேர்ந்து வாழ்கிறதே ஒரு பெரிய சாதனையாக நினைக்கிறதுக்கான வாய்ப்பில் தான் இருக்குது. ஒரு 5 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தோம், 5 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டிங்களா, 10 வருஷம் சேர்ந்து, அது இன்னும் ஃபியூச்சரில் பார்த்தோம்னா இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் பார்த்தோம்னாக்கா இன்னும் 1% நீங்கள் 20 வருஷம் வாழ்ந்தீங்க, எப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய காலங்கள் வந்துடும் போல இருக்குது. ஃபாரின் கல்ச்சருக்கு இணையாக நம்ம இந்திய கலாச்சாரம் மாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதை நிறையா பார்க்குறேன் இப்போ. ஏன்னா அவ்வளோ வரன்கள்ன்ற விட அவ்வளோ ஜாதகர்கள் தன்னுடைய எல்லாம் வாழ்வியல் தன்மையில் அவன் தனியாக வாழ தரலையா, அல்லது இவங்களை முறையற்ற முறையில் இவங்க போட்டால் அந்த எடுத்தவங்க கவுத்தவங்க சில முடிவுகள் எடுத்து பயணிக்கிறாங்களான்னு தெரில. அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்குள்ளே இப்போ லீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து டேஞ்சரஸான ஒரு விஷயம். அதாவது ஒரு நல்ல விஷயத்த நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஃபேமிலி செட்டப்பாக கொடுக்காது. அப்படின்றப்ப நீங்கள் சில விஷயங்களை விட்டு கொடுக்கும் பட்சத்தில் சில விஷயங்களில் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போயுமே ஒரு அழகான குடும்ப வாழ்க்கையை வாழ்கிறதுன்றது ஒரு அழகான அம்சம். பார்க்குறவங்களுக்கும் சரி, நமக்கும் சரி. ஏன்னா மனசு தானே 1000 தான் நினைக்கும், மனம் ஒரு குரங்குன்றோம். அப்போ அதுக்கெல்லாமே நம்ம அந்த குரங்குக்கு நம்ம அடிக்ட் ஆகிட்டோம்னு வச்சுங்க, நம்ம லைஃப் வந்து மற்றவங்க பார்த்து சிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அதிகமாக. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணும் பட்சத்தில் நாம் யாருக்கும் ஒரு பெருசாக ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் ஒழிய, மற்றவங்க நமக்கு ரோல் மாடலாக இருந்துக்கிட்டு நமக்கு வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம அட்வைஸ் பண்ணாங்கனாக்கா, உங்களுக்கு ஏற்கனவே 5ஆம் அதிபதி சந்திரன் அவர் 10ல் தான் இருக்காருனாக்கா, ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் நீடு வந்து உங்களுக்கு ஐடியலாக உங்களுக்கு நிறையவே இருக்கும். மற்றவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் சரியான கருத்து அப்படின்னு நம்பக்கூடிய மனிதர்கள் நீங்கள். ஏன்னா யாருக்குமே 5ஆம் அதிபதி சந்திரனாக வரமாட்டாங்க. உங்கள் ராசிக்கு மட்டும்தான் 5ஆம் அதிபதி சந்திரனாக வருவார். அப்போ அவர் வந்து இப்போ இருக்கிறது கேது சாரம் பெற்று தான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அந்த கேதுவும் உங்களுக்கு ராசி ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7ஆம் இடத்துல தான் இருக்கார். அந்த கேது இருக்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தம் 1ஆம் பாதம். அஸ்தம் 1ன்றது ராசிக்கு 2 அப்படின்றப்ப 2, 7, 11 கூடையரும் உங்களுக்கு இப்போ அட் ப்ரெசென்ட்டு 12ஆம் இடத்துல இருக்கார். அப்படின்றப்ப தடைப்பட்ட திருமணங்கள் ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் முயற்சிகள் எதுவும் பண்ணாங்கன்னாக்கா இப்போ இந்த டைம் பீரியட் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் பெரிய தடைகள் எதுவும் இருக்கானாக்கா நல்ல வேலை இந்த இடத்துல சுக்கிரன் எந்த விதத்துலையும் உங்களுக்கு பிரச்சனையே வரதில்லை. சுக்கிரன் நிற்கிற சாரமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குருவோட சாரத்தில் இருக்கார். குரு 2ஆம் இடம், அதாவது விசாங்க 2ஆம் பாதம். அப்படின்றப்போ குரு அட் ப்ரெசென்ட்டு உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக அதான் சொன்னேன், அது தகவல் தொடர்பு தன்மையில் ஏதாவது ஒரு சிக்கல் வரும், அல்லது நீங்களாம் ஏதாவது ஒரு விஷயங்களோ நெகட்டிவான விஷயங்களோ உங்களுடைய கேட்டேன் சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்துருமோ ஒழிய, நீங்கள் கொஞ்சம் கவனமாக சுதாரிப்பாக இருந்தீங்கனாலே போதும். தைரியம்ன்றது இந்த இடத்துல கொஞ்சம் 3ஆம் இடத்துக்குடையவன் போய் 8ல் மறையிறது அப்படின்றது தைரிய குறைபாடுன்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு ஃப்ரீயாக, அதாவது என்னன்னாக்கா அடுத்தவங்களுக்கு குறையும் சொல்ல வேணாம், அடுத்தவங்க குறைக்கு சொல்கிற அளவுக்கு நம்ம ஆளாகவும் வேணாம். அந்த தன்மையில் நீங்கள் வாழ பழகிட்டாலே நீங்கள் அழகான லைஃப்பை லீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். இந்த காணொலியை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கான ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் பதிவிட்டு உங்களுடைய என்ன கேள்வியோ அந்த கேள்வியும் பதிவிடுங்க. அதிலேயே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். மேலும் உங்களுக்கு ஜாதகத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும், அல்லது உங்களுக்கு உண்டான பிரச்சனை என்ன இருக்கோ அதை வந்து அதுக்குண்டான தீர்வோ அல்லது அதுக்குண்டான விடை என்ன இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட பட்சத்தில் திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாங்க தயவுசெய்து, ஏன்னா எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது.
அதுக்கு சென்ட் பண்ணும் பட்சத்தில் அதில் என்ன மாதிரியான ஃபார்மாலிட்டிஸை சொல்கிறாங்களோ அதை கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நான் டீட்டெயிலாக உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணி நீங்கள் கேட்ட கேள்விகள் ப்ளஸ் உங்களுடைய ஜாதகத்தோட ஸ்டஃப்பு என்ன மாதிரியான ஸ்ட்ரென்த் இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் நேச்சுராகவே ஒரு சிலர்லாம் நல்ல ஒரு சக்ஸஸான ஜாதகமாக இருக்கும் அல்லது சக்ஸஸ் இல்லாத ஜாதகமாக இருக்கும். அப்படின்றப்ப அது எந்த தருணங்களில் யோகம் அபயோகன்றது காட்டிலும் என்ன மாதிரியான ஸ்டஃப் இருக்கும், உங்களோட சர்வைவல் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஓனராக இருக்கலாமா, லேபராக இருக்கலாமா. லேபர்னாக்கா அதுவும் பெரிய சிஓவாக இருந்தால் கூட லேபர் தான், சம்பளம் தான் அவங்களுக்கு. ஒரு கம்பெனியோட ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான், அவருக்கே சம்பளன்றப்ப நீங்கள் அந்த லெவலில் இருப்பீங்களா அல்லது அதுக்கு ப்ரொப்பரேட்டராக இருப்பீங்களா? ப்ரொப்பரேட்டருக்கு லாஸ் வரும், ஆனால் சிஓவுக்கு லாஸ் வராது. அவங்க அடுத்த கம்பெனியை பார்த்து போயிட்டே இருப்பாங்க சம்பளம். அப்போ ப்ரொப்பரேட்டர் காட்டிலும் அதிகமாக சிஓஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது போல் என்னன்னாக்கா எதுவும் பெரிய அளவில் வெற்றியும் கிடையாது, எதுவும் பெரிய அளவில் தோல்வியும் கிடையாது. எந்த இடத்துல நம்ம மனநிறைவு கிடைக்குதோ அந்த இடமே நமக்கு அழகான இடம், அமைதியான இடம். அது போல் உங்களுடைய ஜாதகத்தோட ஸ்டஃப்பை தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி அதுக்குண்டான தசாப்திகளை எப்படி நான் இருப்பேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லீவ் பண்ணுறதுன்றது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதானே ஒழிய அதில் பெருசாக நம்ம ஆனால் இது பார்த்து தான் நீங்கள் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் டிசைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது போகிற போக்கிலே வாழ்ந்துட்டு போகலாம். அதுவும் இன்னும் இனிமையாக இருக்கும். இன்னும் சொல்லணும்னா ஜாதகமே பார்க்காம அழகாக அந்த போகிற போக்கில் நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்ற பார்க்குறதும் ஒரு ரசனையான ஒரு வாழ்வியல் தன்மை தான். அதன்படி இருக்கிறதும் இன்னும் அழகாக இருக்கும். ஓகேங்களா? பார்த்துட்டு வாழ்கிறதுன்றதை விட பார்க்குறப்பெல்லாம் எந்த கேள்வி வந்தாலும் நான் பரிசீலனை தெரிவேன் அப்படின்னு ஒரு தைரியமாக ஒரு தேர்வு ஹாலுக்கு போகிறான் பாருங்க, அவன் எப்படிப்பட்ட தன்மையில் இந்த கேள்வி தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறவனை விட எந்த கேள்வி வந்தாலும் அப்போனாக்கா சர்வேல் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படின்றதுல இந்த இடத்துல என்னென்னா எதை கொடுத்தாலும் அவங்க சர்வே பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஜாதகன்றதை பார்க்கவே தேவையில்லை. நீங்கள் வந்து எப்படிப்பட்ட நிலையிலே நான் முடிவெடுக்க திறன் எனக்கு இருக்கும் அப்படின்னு கான்ஃபிடென்ட் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். உங்களுடைய ஐந்தாம் பாவம்ன்றது உங்களுக்கு ராசிக்கு சந்திரன் உங்களுடைய ராசியில் இருக்கார். அந்த ராசியில் இருந்தாருனாக்கா உங்களுடைய லக்னம் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. லக்னத்துக்கு இந்த சந்திரன் மறைவாக இருந்தாருனாக்கா உங்களால் சர்வேல் பண்ணுறது கஷ்டம். அப்போ அந்தந்த தசாப்திகள் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அது எப்போ அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.